அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, ஒரு விடயமாக ஒரு தெளிவுபடுத்துவதற்காகவும் உங்களுடன் ஆலோசனை பெறுவதற்காகவும் இந்த பதிவை விடுகின்றேன். தேர்தல் காலங்களில் சில கட்சியினர் தங்களுடைய சார்பான வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக, தங்களை சார்ந்த மக்களை கவர்ந்து கொள்வதற்காக இன்னொரு கட்சியின் மீது மாறி மாறி அவாண்டங்களையும் பொய்களையும் அல்லது சில குற்றச்சாட்டுகளையும் வைத்து அவரவர் வாக்குகளை தேடிக்கொள்கிறார்கள். இதனை நம்புகின்ற மக்கள் இதுதான் உண்மையோ என்று சொல்லி வாக்குகளை போடுகின்றார்கள். அந்த வாக்குகளை பெற்றதன் பிற்பாடு அவருடைய நிலைப்பாடு சின்ன குற்றச்சாட்டுகளையும் மறந்து அவர்கள் வைத்த அபாண்டமான கோரிக்கைகளை எல்லாம் மறந்து அதே கட்சியினரோடு தேர்தல் முடிந்த கையோடு கட்டி அணைத்து அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொள்கிறார்கள். இந்த உள்ளாட்சி சபை தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணிந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அது உண்மைதான். அதற்காக வென்றால் ஒப்பந்த அடிப்படையிலே அவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். அதில் குற்றமில்லை என்று நான் சொல்லுவேன். ஆனால் எந்த கட்சிக்கு ஏசினோமோ, எந்த கட்சிக்கு நம்ம பேசினோமோ, எந்த கட்சியில் உள்ளவர்களுக்கு நம்ம குற்றம் சாட்டினோமோ அவர்கள் இவர்களை குற்றம் சாட்டினார்கள், இவர்கள் அவர்களை குற்றம் சாட்டினார்கள். அப்படிப்பட்டவர் ஒரே மேடையில் இருந்து கைலாக கொடுத்து கட்டி தழுவது மட்டுமல்ல, புகழ்ந்தும் கூட பேசுகின்றார்கள். கூச்சமின்றி, ரோஷமின்றி, மானமின்றி அவ்வளவு இழந்து விட்டு பேசுகின்றார்கள். அன்றுதான் தேர்தல் நடந்தது. அதனை நம்பித்தான் மக்கள் வாக்களித்தார். அந்த மக்கள் எல்லாம் நடுத்தருவில் நிற்கிறார்கள். எதற்கு வாக்கு பண்ணினோம், எதற்காக வாக்கு போட்டோம், எந்த கதையை நம்பி நாம் இவர்களுக்கு பின்னால் சென்றோம் என்ற தடுமாற்றத்தில் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களை எல்லாம் நிராகரித்து விட்டு, அந்த மக்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, அந்த மக்களை எல்லாம் மடையர்களாக வாக்களிக்கும் இயந்திரங்களாக நினைத்து கொண்டு அவர்களை செல்லா காசாக்கி விட்டு ஒரு கூச்சமின்றி அவர்கள் பேசுகிறார்கள். இது நடந்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை. நியாயமாயுது. அரசியல் ஒரு சாக்கடைதான். அதற்காக இப்படி நடந்து கொள்ளலாமா? நாம் அறிந்த வரையில் தேசிய கட்சிகளில் இரு முஸ்லிம் எம்பிக்களோ யாரும் கட்சி விட்டு கட்சி மாறியதாக தெரியவில்லை. ஏசிஎஸ் ஹமீடாக இருக்கட்டும், மதுவுதி முகமதாக இருக்கட்டும், எம்எச் முகமதாக இருக்கட்டும், இப்படி யார் மன்சூராக இருக்கட்டும், இப்படி பல பேர் இருந்திருக்கிறார்கள். கட்சி விட்டு கட்சி மாறியது இப்போ உள்ளவர்கள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிழக்கு மாகாணத்திலே மட்டும் அதில் இந்த முஸ்லிம்களுடைய பேரை வைத்துக் கொண்டிருக்கிற கட்சியினர் படுத்துகின்ற பாடு இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்வுக்கே பொருந்தாது. அல்லாஹ்வுக்கே அடுக்குமா என்பது சந்தேகமாக இருக்கிறது. கிழக்கு மக்களின் மடையர்களா? நேற்றுத்தான் அவர்கள் பேசினார்கள், நேற்றுத்தான் இவன் பிழை என்றார்கள், நேற்றுத்தான் அந்த கட்சி படுமோசமானது என்றார்கள். இன்று ஒன்றாக இருக்கிறார்கள், புகழ்கிறார்கள். வாக்களித்த மக்கள் என்ன? அப்ப ஆத்தை கடக்கும் மற்றும் அப்பப்பா ஆற்றை கடந்ததும் பிற்பாடு சித்தப்பா என்று சொல்வது போல இருக்கிறது. இது ஒரு நியாயமா என்று நமக்கு சிந்திக்கணும். நம்ம இப்ப பாருங்க, நான் காத்தவங்களை கிஸ்புல்லா பொறுத்தவரையில் அவர் பேசிய பேச்சுக்கள், அவர் நடந்து கொண்ட முறைகள் எல்லாம் அப்பட்டமாக இருக்கின்றது. அதே பெல்ட்டி அடிச்சு உல்டாவாக பேசுகிறார். அது சொல்லுகிறார், அது அப்படித்தான் நாங்கள் தேர்தல் காலத்தில் பேசுவோம், மக்கள் அதை கணக்கெடுக்க கூடாது என்கிறார். எப்படி நியாயமாயிருக்கும் இது? இது ஈமான் இஸ்லாம் களிமா கொண்டவனுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்குமா? குர்ஆன் ஹதீஸை ஜாப்பாக கொண்ட கட்சியின் செயல்பாடாக இருக்குமா? இது சிந்திக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் ஒரு மக்கள் மறந்ததன் பிற்பாடு ஒரு வேறு வழியால் சேர்ந்து கொள்ளுங்கள், பேசுங்கள், கட்டிக்கு பிடிங்கள். அதை நான் குற்றம் என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்க சொன்ன வார்த்தைகள், நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்ப உதாரணமாக ஒருவருடைய பிறப்பை பற்றி சந்தேகம் தெரிவிக்கிறார், இன்னொருவர் கொள்ளை அடித்தவர் என்று சொல்லுகிறார், இன்னொருவர் சமூகத்தை வித்து பணம் சம்பாதித்தவர் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், பரஸ்பரம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பொய் சொன்னோம், மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் அந்த பொய்களை சொன்னோம், மக்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் இப்போது ஒன்றாக இணைந்து கொள்ளுகிறோம் என்று நியாயமாக இருக்கும். இப்ப கிஸ்புல்லா சொல்லுகிறார், ஹக்கீம் காத்தாங்குடியை காட்டிக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அவருடைய அந்த விசாரணை குழுவிலே காத்தாங்குடி விடயத்திலே காத்தாங்குடி பயங்கரவாதமான ஒரு ஊர், பயங்கரவாதத்தை வளர்க்கும் ஊர் என்று எழுதியிருக்கிறார். அதுக்கு இவர் ஆமதித்திருக்கிறார். இவரை கூட்டி வந்து காத்தாங்குடியிலே அவரை அழைத்து வருவர், ஹக்கீமை அழைத்து வருபவர்கள் ஒரு மாமாவாகத்தான் இருக்க முடியும் பச்சையாக பேசுகிறார். சேர்ந்து பேசுகிறார். சரி, நீ பேசிவிட்டீர்கள், விடுவோம், மன்னிப்பு கேளுங்கள், நான் சொன்னது பொய் என்று சொல்லுங்கள்,
ஹக்கீம் ஹிஸ்புல்லாவை பற்றி சொன்னது பொய் என்று சொல்லுங்கள். ஹிஸ்புல்லா ஹக்கீமை பற்றி சொன்னது பொய், நாங்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு தான் பேசுவோம், பகிரங்கமான மேடைகளை சொல்லுங்கள். மக்கள் என்ன மடையர்களா? அதில் கிழக்கில் உள்ளவர்கள் என்ன மடையர்களா? வாக்களித்த மக்கள் என்ன மடையர்களா? நான் பொத்திவில் முஷாரப் அண்டத்தான் கதைச்சேன். என்ன அந்த கதைச்ச வாயில் இருந்த அது உமிழ் நீர் கூட காஞ்சிருக்காது. பச்சையோட மக்களை ஏமாற்றுவது கூட அது கூட்டி சேர்றங்கிற விஷயம் போகிற ஹக்கீமை புகழ்கிறார், வாசித்தை புகழ்கிறார், வாசித்து இவரை புகழ்கிறார், ஹக்கீம் இவரை புகழ்கிறார். நியாயம் போலத்தாம் ஒன்று ஒற்றுமையாகத்தான் குறை சொல்ல விடவில்லை. நீ சொன்ன குற்றச்சாட்டுகள் எங்கே? குற்றச்சாட்டுகளை பொய்யா? அதை மன்னிப்புகள் மக்கள் அல்லாவுடைய மன்னிப்புகள். இறைவனுக்கு பதில் சொல்லுங்கள். முதல் வாக்களித்த மக்களை மடையர் நினைத்துக் கொண்டீர்களா? என்ன நடக்கின்றது இங்கே? நாங்கள் இதை பற்றி பேசல என்றா நீங்களும் கொந்தாய். நீ உங்களோட பாடுதான் எல்லாம் பாருங்க. அந்த காலத்தில் மீடியாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படி கதைக்க இயலாது. அந்த மக்கள் நல்லா நடந்த பதுவதி முகமது மக்கள் சேவை செஞ்சுட்டு போயிருக்காங்க. இப்ப உடனுக்குடன் ரியாக்ஷன், உடனுக்குடன் கண்டனம் தெரிவித்து கூட ரோஷம், மானம், மரியாதை, சூடு, சொரண ஒன்றுமே இல்லையா உங்களுக்கு? சொல்லக்குள்ள சொல்லிக்கிறீங்க நாங்கள் இணைவதனால் நாங்கள் கடந்த காலங்களில் பேசின வீடியோக்குள்ளே போட்டு விமர்சிப்பார்கள் பரவாயில்லை என்று கூச்சம் இல்லாம சொல்றீங்க, பக்கம் இல்லாம சொல்றீங்க. ஏன் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? உங்களுக்கு வாக்களித்த மக்கள் எங்க? அவங்களோட நிலைப்பாடு என்ன? தேர்தல் காலங்களில் எதிரும் புதிருமாக வாய் பிரச்சனைப்பட்டு சண்டை பிடித்தவர்கள் நிலைப்பாடு என்ன? ஒரு கூடாண்டு செல்லாம் ஒரு வாக்களிக்கான், அவன் நம்புறான், இவர்தான் தேர்வுன்னு நினைக்கான். அவனே திரும்ப போய் நம்ம எதிர்த்தவனோட போய் சேர்ந்தா வாக்களிக்க நிலைப்பாடு என்ன? வாக்களிக்கிற முறை என்னது? கண்டோட பேசலாம், கதைக்கலாம், சலாம், அது அதை குறைந்து சொல்லல. உங்க வாயில புகழ்றியே, அண்டுத்தான் சொன்னீங்க மோசமானவன் குற்றச்சாட்டும் வச்சீங்க, இப்ப புகழ்றீங்க. இடைப்பட்ட காலத்தில் வந்து மாத்தைக்குள்ள மக்களுடைய நிலைப்பாடு, அந்த வாக்களித்த மக்களுடைய நிலைப்பாடு என்ன? கொஞ்சம் சிந்திங்க. இது குர்ஆன் ஹதீஸ், நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கிறீங்க. தீர்மானம் எடுக்கக்குள்ள அல்லாஹ்வை சொல்லி தீர்மானம் எடுங்க. அல்லாஹ் இல்லையா? என் இஸ்லாம் பொய்யா? மர்ம நாள் இல்லையா? காவிரியில் விடுங்க, அரசியல் சாக்கடைன்னு சொல்றோம், செஞ்சுட்டு போவான். உங்களோட நிலைப்பாடு என்ன? ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? ஏன் நடிக்கீங்க? இப்ப தேர்தல் காலம் வந்தா உங்களுக்கு எப்படி பதிலளிக்க முடியும் மக்களிடம்? நீங்க ரொம்ப கட்ட ராஸ்கள், நீங்க கட்ட மோசமானவர்கள். நீங்க மக்கள் அதை விட கட்டாக்களா இருக்கிறீங்க. இந்த வாக்களித்த மக்கள் அவங்களை காக்கணும். ஏன் அண்டுத்தனடா சொன்னாய், அண்டுத்தனடா மோசம் உண்டாய், அண்டுத்தனடா ஆளாளுக்கு வசப்பாடி. நீங்க அதை நம்பித்தனடா நீ நெல்லவன் சொல்லி ஓட்டு போட்டோம். என்ன நடக்குதுன்னு விளங்கலையே மக்கள். நீங்க யோசிக்கிற இல்லையா? அரசியல் சகஜம் என்று சொல்றீங்களே, பக்கம் இல்லையா சொல்றதுக்கு? அப்படி இது அரசியல்டா ஒரு அப்படி குற்றம் சாட்டக்கூடா. இப்ப ஒரு பொண்ணை ஒரு பொம்பளைய பார்த்து இவள் மோசம், இவள் ஒரு பிள்ளையால நடத்தை உள்ளவள் நீங்க சொல்றீங்க. அதே பொம்பளை தான் நீங்க கல்யாணம் முடிக்கீங்க. என்ன நாங்க கேட்க மாட்டோமா? அப்ப என்ன செய்யணும்? இல்ல நான் பொய் தான் சொன்னேன், அந்த பொம்பளை பத்தி நான் பொய் தான் சொன்னேன், இப்ப நான் கல்யாணம் முடிச்சுட்டேன், அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. மக்களும் நாங்களும் அதை கேட்கணுமே. அதை அப்படி சொன்ன நியாயம். பச்சையோட போய் கேட்கறது பதில் இல்லை. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? முதலாவது நீங்கள் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை போன்று, களிமா சொல்லித்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை போன்று இன்னொரு கட்சியோடு சேர்கின்ற போது பட்டியலிட வேண்டும். நம்ம என்னென்ன குற்றச்சாட்டுகளை இவர் மீது வைத்தோம், அவர் என்னென்ன குற்றச்சாட்டுகளை இவர் மீது வைத்தார் என்ற ஒரு பட்டியலை இட்டு அந்த பட்டியல் அவளை ஒவ்வொன்றாக சொல்லி மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். வாக்களித்த மக்கள் மன்னிப்பு கேட்கணும். முதலாவது நாங்கள் செஞ்ச பொய்யைத்தான் சொன்னோம், மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லணும். அப்ப நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் ஒரு மன்னிக்கான ஏரியா அரசியல் தான். அதற்காக நாளை மர்மம் இருக்குது. நாளைக்கு அல்லாஹ் கியாமத்து நாளையில கேட்பா, ஏண்டா பச்சை பொய்ய சொல்றீங்க? அரசியலுக்காக சாக்கடை தான். அப்ப அந்த சாக்கடைக்கு இருந்து அதையும் சாப்பிடுவீங்களா? அப்ப அதான் முறவும் கூட. மக்கள் என்ன மடையர்களா? சிந்திங்க கொஞ்சம், மக்களும் கொஞ்சம் பாருங்க. வாப்பா பாருங்க, அல்லாவுக்கா பாருங்க. இதெல்லாம் நாங்கள் பகடிக்கு கதைக்கல. இதெல்லாம் ஒரு அரசியல் சாக்கடைன்னா அரசியல் நீங்க பெருசா பேசுறீங்க, பெருசா கதைங்க, தேர்தல் கால உணர்ச்சி வசப்பட்டு போட்டு போடுறீங்க, ஆடுறீங்க, பாடுறீங்க, அரசியல் முடிஞ்சு சாக்கடைங்க. என்னது விளையாட்டா? சமூக பிரச்சனை வருது.
சிந்திங்க மக்கள், சிந்திங்க. இவனெல்லாம் இந்த அரசியல்வாதி யாருங்கிறது அல்லாஹ் பார்த்துக்குவான். அவன் கடைசி காலங்கள் மிச்சம் கேவலமாக முடியும், மிச்சம் கேவலமாக முடியும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப யோசிப்பான் இருந்துகிட்டு, சே எவ்வளவு புலையில செஞ்சு போட்ட முடியும். பழைய ஆக்கள் பார்த்துட்டோம், நாங்க பல பேரை பார்த்துட்டோம். அரசியல்ல கொடியாட்டி பறந்தாக்கள் கடைசி நிலையெல்லாம் பார்த்துட்டோம் நாங்க. ஆகவே மக்கள் கொஞ்சம் திருந்துங்க, அதுல கிழக்கு மக்கள் திருந்துங்க, ஓரளவுக்கு கேள்வி கேட்க பழகுங்க. மாஷா அல்லாஹ். முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.